வணக்கம். இன்றைக்கி நாம் பட்டுநூல் உற்பத்தி பற்றி பார்க்கலாம். இந்த பட்டுநூல் உற்பத்தி வந்து 2 ஸ்டேஜு. ஸ்டேஜ் 1ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பட்டுப்புழுவோட முட்டை வாங்கி அதை வந்து நம்ம பொரிக்க வச்சு அதுக்கு சாப்பாடு மல்பெரி இலை வந்து சாப்பாடாக போட்டு நம்ம வந்து பட்டுப்புழு வளர்க்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தன்னை சுற்றி வந்து ஒரு கூடு கட்டிக்கிறது. இது வந்து பட்டுப்புழு கூடு, கக்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 பார்த்திங்கன்னா, அந்த பட்டுப்புழு கூடை வாங்கி சில ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து பட்டு நூல் எடுத்து அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டாக வந்து வெளியில் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டேஜ் 2. நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேஜ் 2 பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த பட்டுநூல் உற்பத்தின்றது வந்து முழுக்க மெஷின் இன்வால்வ்டு ப்ராசஸ் இது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 - 20 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கவர்மெண்ட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்து கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா ப்ரைவேட்லேயும் நிறைய கோயம்புத்தூரில் அப்புறம் பெங்களூர்லலாம் நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த மிஷின் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களையும் அப்ரோச் பண்ணி இந்த மிஷின் வாங்கிக்கலாம். இது கவர்மெண்ட்டில் போனாலும் ப்ரைவேட்டில் போனாலும் இந்த மிஷின் வந்து அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிஷினை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மல்டி எண்ட் ரீலிங் மிஷின் சொல்லுவாங்க. இது வந்து அந்த ஒரு மிஷின் மட்டும் கிடையாது. இதில் வந்து ஏன்னா இந்த பட்டுநூல் உற்பத்தின்றது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அதுலேயுமே. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 மிஷின் சின்ன இதில் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 20 லட்ச ரூபா ஆகும். மிஷின் வாங்கினதுக்கப்புறம் பட்டுப்புழு கூடு வந்து யார்கிட்டருந்து வாங்குறது அப்படின்னா, இந்த பட்டுப்புழு வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி தமிழ்நாடை பொறுத்த மட்டும் நிறைய விவசாயிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்டருந்தே பட்டுப்புழு கூடு வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா அரசாங்கத்துலேயும் பட்டுப்புழு கூடு மார்க்கெட்டுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல இருக்குது. அங்கேயும் போய் நீங்கள் பட்டுப்புழு கூடு வந்து வாங்கிக்கலாம். இந்த மார்க்கெட் எங்கெங்கே இருக்குன்றதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த பட்டுப்புழு கூடோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது போக வந்து கவர்மெண்ட்ட வாங்கும்போது வந்து அவங்க நல்லா கரெக்டாக தரம் பிரித்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் கவர்மெண்ட்ட போய் வாங்குறது தான் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். இப்போ நமக்கு மிஷின் எங்கேருந்து வாங்கணும்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கூடு யார்கிட்டருந்து வாங்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மிஷின் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ பில்டிங் வேணும், அது எவ்வளோ சைஸ் பில்டிங் வேணுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த மல்டி எண்ட் ரீலிங் மிஷினை செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட்லையாச்சும் உங்களுக்கு பில்டிங் இருக்கணும். இது வந்து நீங்கள் உங்களோட லேண்டில் ஃப்ரெஷ்ஷாக பில்டிங் கட்டி அதில் கூட வைக்கலாம். இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஏதாச்சும் ஒரு கோடவுன் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதில் கூட உங்கள் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணுற சைட்டில் வந்து தண்ணி வசதி கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நல்ல தண்ணி வசதி இருக்கணும். ஒரு தண்ணி ரொம்ப உப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு வந்து ஆர்ஓ போட வேண்டி வரும். ஏன்னா நல்ல தண்ணியில் வந்து குவாலிட்டியான பட்டு கிடைக்கும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ஒப்பீனியன். அது போக நீங்கள் கட்டுற அந்த ஃபேக்ட்ரி செட்டப்பில் வந்து நல்லா காற்றோட்டம் இருக்கணும். ஏன்னா இது இந்த ப்ராசஸ் வந்து தண்ணியை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டு, அதுவும் கொஞ்சம் வெந்நி தண்ணியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நல்லா காற்றோட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி சூடு வைக்கிறதுக்கு சூடான தண்ணி வர்றதுக்கு வந்து பாய்லரு இந்த மாதிரி நிறையா இது தேவைப்படுது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா சஃபிஷியண்ட்டாக வந்து ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னா லேபர்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கில்டு லேபர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இதை நீங்கள் ரன் பண்ண முடியும். இதை வந்து யாருனாலும் கூப்பிட்டு வந்து இந்த பட்டுநூல் உற்பத்தி வந்து நம்ம பார்க்க முடியாது. நம்ம முதல்ல லேபர்ஸ் சூஸ் பண்ணி அரசாங்கத்தோட ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பி அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்து அவங்கள போட முடியும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போதும் ஒரு பேக்கப் லேபர்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வந்து பேக்கப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து சடனாக எமர்ஜென்சி லீவ் போடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எனஃப் ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து இருக்கணும். இதுதான் இந்த இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக கூட இந்த பிஸ்னஸில் வந்து பார்க்கலாம்.
அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிளான் போட்டு குடுத்துருவாங்க. நீங்க வந்து ஒரு இடம் ஃப்ரெஷ்ஷான உங்களோட இடத்துல நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அவங்களே வந்து இந்த ஒரு சஜஷன்ஸ குடுத்துருவாங்க. இந்த மாரி பிளான்ல இத பண்ணா, செட்டப் பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எப்படி பட்டு நூல் வந்து செய்றாங்க அப்படின்றது பார்ப்போம். நீங்க இப்போ ஃபேக்ட்ரி செட் பண்ணிட்டீங்க. லேபர்ஸ்க்கெல்லாம் வந்து ட்ரெய்னிங் குடுத்துட்டீங்க. இப்போ எப்படி அத பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சில்க் ரீலிங்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம அந்த பட்டு நூல் உற்பத்தி வந்து சில்க் ரீலிங் அப்படின்றாங்க. இது வந்து நெறைய மெத்தட் இருக்கு. சர்க்கா ரீலிங், அப்புறம் காட்டேஜ் பேசின் ரீலிங், மல்டி எண்ட் ரீலிங், ஆட்டோமேட்டிக் ரீலிங்ன்னு இருக்கு. இதில வந்து அ மல்டி எண்ட் ரீலிங் தான் வந்து பொதுவா நெறைய இடத்துல யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ஏன்னா, இது வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாரி இருக்கிறதுனால இத தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆட்டோமேட்டிக் ரீலிங் போயிட்டிங்கன்னா, மேனுவல் இன்டர்வென்ஷனே தேவைப்படாது. ஆனா, இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. க்ரோர் கணக்கில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது போக இந்த சர்க்கா ரீலிங், காட்டேஜ் பேசின் ரீலிங்லாம் வந்து கொஞ்சம் பழைய மெத்தட். அதிலிருந்து வந்து குவாலிட்டியான பட்டு நூல் கிடைக்காது அப்படின்றது வந்து ஒரு கருத்தா இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து மல்டி எண்ட் ரீலிங் மட்டும்தான். மல்டி எண்ட் ரீலிங் மெஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா, மல்டி எண்ட் அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து நூல் கண்டுன்னு நீங்கள் வந்து அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை நூல் கண்டு போடலாம் அப்படின்றது தான் வந்து மல்டி எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 எண்டு மிஷின் இருக்குது, 20 எண்டு இருக்கிற மிஷின் இருக்குது. ஸோ அது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிஷினை சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 10 எண்டு மிஷின் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அட் அ டைம் வந்து அந்த மிஷினில் வந்து 10 லேபர்ஸ் உட்காந்து பட்டு நூல் வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ சஜஷன் என்ன அப்படின்னா, டே க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக 10 பேர் இருந்து பண்ணுனா தான் உங்களுக்கு லாபம் இருக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு எண்டை மட்டும் ஓட விட்டுட்டு மிச்சம் 9 எண்டு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது லாபம் இருக்காது. அதனால் 10 லேபர்ஸோட அவைலபிலிட்டி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. இப்போ வந்து நீங்க பட்டு புழு கூடு வந்து கவர்மெண்ட்டிட்ட வாங்கி வந்துட்டீங்க. தரம் பிரிச்சு வச்சுட்டீங்க. ஸோ, அத ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பட்டு கூடு மேலே வந்து நிறையா தேவையில்லாத சில நூலெல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து வெந்நீரில போட்டு அதை குக் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த நூலெல்லாம் வெளியில் எடுக்கிறாங்க. தேவையில்லாத நூலெல்லாம் வந்து எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மட்டும் வந்து மிஷினில் போடுவாங்க. ஸோ இந்த தேவையில்லாத நூல் எடுக்கிறதுக்கு பேர் வந்து குக்கிங் அப்படின்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து இதை குக் பண்ணி அந்த நூலை வந்து வெளியில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து எடுத்த பட்டுப்புழு கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்மளோட மல்டி எண்ட் ரீலிங் மிஷினில் வந்து போய் போடுறாங்க. அதில் போட்டதுக்கப்புறம் அது அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து நூலை எடுத்து மேலே வந்து அந்த கண்டு இருக்கும். அந்த கண்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 10 லேபர்ஸ் வேணும். அவங்க வந்து அந்த பட்டுப்புழு கூடை எடுத்து அந்த மிஷினில் ஃபீட் பண்ணுறது, அப்புறம் அது முடிஞ்ச கூடை வந்து எடுத்து வெளியில் போடுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. இதுலேயும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேசின் இருக்கும். அந்த பேசினில் வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த லேபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஷிஃப்ட் இருக்குன்னா 8 மணி நேரமும் அவங்க கை வந்து அந்த தண்ணியிலே தான் இருக்கும். ஸோ இது வந்து நூல் எடுக்கிறாங்க. இது இந்த ரீலிங்கில் வந்து அந்த நூல் எடுத்து சுற்றுறாங்க. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நெறைய ப்ராசஸ் இருக்குது. ரீவைண்டிங், அப்புறம் ஸ்கின்னிங், இந்த மாரி நெறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பட்டு நூல் வந்து நம்ம மெஷின்லேருந்து எடுத்து அதை ட்ரை பண்ணி, அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கன்டினியூட்டி வந்து கரெக்டாக இருக்கா? அது ஏன்னா கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் வந்து அந்த நூல் வந்து ஒரே ஒரே இழையா வந்து இருக்கணும் அப்படின்ற மாரி நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து ஒருத்தங்க வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட படி வந்து இதை வந்து த்ரெட் பண்ணணும். எப்படின்னா ஒரு 3 நூல் வந்து எனக்கு ஒன்றா சேர்த்து எனக்கு ஒரே நூலாக வந்து த்ரெட் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி மார்க்கெட்லேருந்து ரெக்யர்மெண்ட் வருதுன்னா அதுவும் நம்ம தான் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் உங்கள் ரீஜியனில் இருக்கிற செரிகல்ச்சர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ சவுத் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தென்காசியில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது பட்டுப்புழு உற்பத்தியிலேருந்து மிஷின் எங்கே வாங்குறது, எப்படி போடுறது, எவ்வளோ செலவாகும், கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் அந்த தென்காசி அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை போய் நீங்கள் பாருங்கள். இப்போ பட்டு நூல் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம யார்கிட்ட போய் விற்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கும் கவர்மெண்ட்டோட மார்க்கெட் இருக்குது.
காஞ்சிபுரத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் வந்து இந்த பட்டு நூலை வந்து நீங்கள் விற்றுடலாம். இது பட்டு நூல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தங்கம் மாதிரி டெய்லி ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அன்னன்னைக்கு கவர்மெண்ட் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸ் படி வந்து உங்கள்கிட்டருந்து எடுத்துப்பாங்க. சில நாள் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு ப்ரைஸ் கூடுதோ அன்றைக்கி கூட விற்றுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கெட்டு போகாத ஒரு பொருள். அதனால் வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு ப்ரைஸ் கூடும்போது விற்றுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ட் கான்டாக்ட் பட்டு தறி போடுறவங்களே வந்து டைரெக்ட் கான்டாக்ட் இருக்குன்னா, நீங்கள் அவங்ககிட்டயே கூட விற்றுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராசஸ் பிஸ்னஸை பற்றி பேசணும். இந்த பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்றத ஒரு நிர்ணயிக்கிற முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லேபரோட ஸ்கில்லு தான். ஏன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா பட்டு நூல் வந்து நீங்கள் வந்து ஒரு 8 கிலோ பட்டு கூடு வாங்குனீங்க அப்படின்னா, அதிலிருந்து உங்களால் 1 கிலோ பட்டு நூல் எடுக்க முடியும். இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் படி ஒரு கால்குலேஷன் வச்சுருக்குறாங்க. இப்போது உதாரணத்துக்கு அன்னைக்கு ரேட்டில் வந்து 1 கிலோ பட்டு நூல் பட்டுப்புழு கூடு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 300 அப்படின்னா, நீங்கள் 8 கிலோ கூடு வாங்கணும். அதில் வந்து 1 கிலோ பட்டு நூல் எடுக்கலாம். மேபி அன்னைக்கு பட்டு நூலோட ரேட் வந்து ஒரு ரூ. 3000 இருக்கலாம். ஸோ இதை வச்சுட்டு உங்களோட லாபம் இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கணும். அந்த லாபத்தில் நீங்கள் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, லேபர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இபி சார்ஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த தண்ணி வந்து எப்போதும் சூடு வைக்கிறது பாய்லர் வேணும்னு சொன்னோம். அதுக்கு வந்து உண்டான விறகு செலவு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பட்டு கூடு வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரணும். அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது. அப்புறம் பட்டு நூலை வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் காஞ்சிபுரத்தில் போய் அதை வந்து விற்கணும். ஸோ இதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆவரேஜ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இந்த பிஸ்னஸில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். லேபர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். அவங்களுக்கு ஈஸியாக நான் ட்ரெயின் பண்ண முடியும். பஃபரில் வந்து நிறையா லேபர்ஸ் என்னால் வச்சுருக்க முடியுன்ற பட்சத்தில் இந்த பிஸ்னஸில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஏன்னா இதுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி. அது போக இந்த சில்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே சீசனல் பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் ஒரு வருஷத்தில் 365 நாளும் இந்த சில்க்குக்கு வந்து டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக லேபர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இதில் லாபம் சம்பாதிக்கலாம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த லேபர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் லேபர்ஸை ரீட்டைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து 1-2 லேபர் வச்சு பண்ணுற ஒரு பிஸ்னஸ் கிடையாது. குறைஞ்சது ஒரு 20 25 பேர் ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள வந்து இருக்கணும். அதனால வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேபர்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜான ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெந்நி தண்ணியில் வந்து நிறையா இந்த ப்ராசஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. லேபர்ஸ் எல்லோரும் அவங்களோட கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியில் தான் அவங்க நிற்கணும். அவங்க கையெல்லாம் தண்ணியில் தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு சில ஸ்கின் டிசீசஸ் பிரச்சனைகள் வந்து வரலாம். அதுக்கப்புறம் வெந்நி தண்ணின்றதுனால அந்த ஆவி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆஸ்மா ட்ரபிளும் வரலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ரெகுலர் மெடிக்கல் செக்கப் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி க்ளவுஸ் அப்புறம் மாஸ்க் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். லேபர்ஸ் மேபி அவங்க பர்சனல் ஒப்பீனியன் இதனால் வந்து அவங்க வராமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் பக்காவாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை பற்றி நீங்களும் என்கொயரி பண்ணுங்கள். நான் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க. அவங்க ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய பேர் வரணும்னு சொல்லி ரொம்ப ஈகராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கேளுங்க, உங்களோட கால்குலேஷன் பண்ணுங்கள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஷைன் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் அகெயின். பாய்.